இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. விமான பயணங்கள் 5 மணி நேரங்களுக்கு மேல் தாமதமா? முழு கட்டணம் இனி திரும்ப கிடைக்கும். விமான பயணங்கள் இனி 5 மணி நேரங்கள் அல்லது அதற்கு மேல் தாமதமானால் விமான நிறுவனங்கள் பயணிகளுக்கு முழு கட்டணத்தையும் திருப்பி தர வேண்டும். தாமதமாகும் பயணத்தை தொடருவதில்லை என வாடிக்கையாளர்கள் முடிவு செய்தால் 30 நாட்களுக்குள் முழு கட்டணமும் திருப்பி தர வேண்டும். வரும் திங்கட்கிழமை முதல் அது நடப்புக்கு வருவதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தோனி லோக் இன்று தெரிவித்தார். பயணிகளுக்கு மேலும் சிறப்பான பாதுகாப்பை வழங்கும் நோக்கில் 2016 மலேசிய வான் போக்குவரத்து பயணிகள் பாதுகாப்பு குறியீடு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் சொன்னார். டிக்கெட்டுக்கு முன்பதிவு செய்யும் போது கட்டணம் செலுத்தப்பட்ட முறையிலேயே பணத்தை திருப்பி தருவதே விமான நிறுவனங்களின் முதல் தேர்வாக இருக்க வேண்டும். பின்னர் மாற்று தேர்வாக பயண பற்றுச்சீட்டையோ அல்லது மானிய விலையிலான டிக்கெட் வழங்கவோ விமான நிறுவனங்கள் முன்வரலாம். என்றாலும் தங்களுக்கு வேண்டிய முறையை தேர்ந்தெடுக்கும் உரிமை பயணிகளுக்கே உண்டு என ஆந்தோனி லோக் தெரிவித்தார். பயண அட்டவணையில் மாற்றம் இருப்பின் விமான புறப்பாடுக்கு முன்பு குறைந்தது 2 வாரங்களுக்கு முன்பே பயணிகளுக்கு அது தெரியப்படுத்த வேண்டும் என்றும் அவர் சொன்னார். 2ஆம் நிதி அமைச்சருடன் 2025ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு அறிக்கை சார்ந்த கலந்துரையாடல் ரமணன். 2ஆம் நிதி அமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசா உட்பட MOH வரவு செலவு அறிக்கை குழுவுடன் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் கூட்டுறவு அமைச்சர் டத்தோ எவான் பெனடிக்கும் துணை அமைச்சர் டத்தோ ரமணனும் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தினர். குஸ்காப்பின் முயற்சி திட்டங்கள் குறித்து 2025 ஆண்டிற்கான இந்த கலந்துரையாடல் நிதி நிகழ்ச்சி நடைபெற்றது. டத்தோ எவோன் பெனடிக்கின் தலைமையிலான குஸ்காப் ஆனது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கு தேவைகளுக்கு அக்கறையுடனும் விழிப்புடனும் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் டத்தோ ரமணனும் இணைந்து 2ஆம் நிதி அமைச்சருக்கு சில யோசனைகளையும் பரிந்துரைகளையும் இந்த கலந்துரையாடலில் வழங்கியுள்ளதாக அவர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். EPF சந்தா செலுத்தவில்லை. 635 நிறுவன இயக்குநர்களுக்கு வெளிநாடு செல்ல தடை. ஊழியர் சேமநிதி வாரியத்திடம் சந்தா பாக்கி வைத்திருக்கும் 635 நிறுவனங்களது இயக்குநர்களின் பெயர்கள் மேல் நடவடிக்கைக்காக குடிநுழைவு துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நிலுவையில் உள்ள சந்தா பாக்கியை செலுத்தாத வரை அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறாதிருக்க இவ்வாண்டு ஜனவரி முதல் ஜூன் வரையில் அவர்களின் பெயர்கள் ஒப்படைக்கப்பட்டன. EPF சட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு முதலாளிமார்கள் சந்தா பங்களிப்பு செய்வது கட்டாயமாகும். அப்படி செய்ய தவறினால் அவர்கள் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள வேண்டி வரும். பல முறை நினைவுறுத்தியும் எச்சரித்தும் பார்த்துவிட்டோம். அப்படியும் அவர்கள் சட்டத்தை மதிக்காவிட்டால் நீதிமன்ற நடவடிக்கையை எடுப்பதை தவிர வேறு வழியில்லை. தொழிலாளர்களின் உரிமைக்காக பாதுகாக்க அந்த எல்லைக்கும் போவோம் என EPF தலைமை செயல் அதிகாரி சசிலினா சைனுடின் தெரிவித்தார். இவ்வாண்டு ஜூன் மாதம் வரையில் மட்டுமே 13,820 அல்லது மொத்த முதலாளிகளின் 2.02 விழுக்காட்டினர் தங்களது தொழிலாளர்களுக்கான EPF சந்தாவை செலுத்தவில்லை. அழிந்து வரும் ஆமை இனங்களை வைத்திருந்த சிரம்பான் தம்பதிக்கு தலா 24,000 ரிங்கிட் அபராதம். பாதுகாக்கப்பட்ட மற்றும் அழிந்து வரும் ஆமை இனத்தை சேர்ந்த 9 ஆமைகளை வைத்திருந்த 4 குற்றங்களுக்காக சிரம்பானில் கணவன் மனைவிக்கு தலா 24,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. அபராதத்தை செலுத்த தவறினால் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் தனித்தனியாக சிறை தண்டனை விதிக்கப்படும் என நீதிபதி அறிவித்தார். அனைத்து 4 குற்றங்களையும் 2022 நவம்பரில் சிரம்பான் 2 கிரீன் ஸ்ட்ரீட் ஹோம்ஸ் குடியிருப்பில் உள்ள வீட்டில் இருவரும் புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. பெட்டி ஆமை, ஆப்பிரிக்க ஆமை, செங்காது ஆமை உள்ளிட்ட ஆமை இனங்களை வீட்டில் வைத்திருக்கின்றனர். வழக்கை பெர்ஹெலித்தான் எனப்படும் வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காத்துறையின் சட்ட அதிகாரி நடத்தினர். தெமர்லோவில் லாரி ட்ரெய்லர் மோதி பள்ளத்தில் விழுந்ததில் 2 வெளிநாட்டு தொழிலாளர்கள் பலி. பஹாங் தெமர்லோவில் நேற்றிரவு 2 லாரிகள் மோதிக்கொண்டதில் அந்நிய நாட்டவர் 2 கொல்லப்பட்டனர். 4 ஏற்றி இருந்த இனோகாம் லாரியும் 38 வயது ஆடவர் ஓட்டி வந்த ஓல்வோ ட்ரெய்லர் லாரியும் லாஞ்சாங் ஜாலான் உத்தாமா புகித் தாமார் சாலையில் மோதிக்கொண்டன.
ரவூப்பிலிருந்து குவாந்தான் நோக்கி வந்து கொண்டிருந்த இனோகாம் லாரி கட்டுப்பாட்டை இழந்து எதிர்ப்புற சாலையில் கவிழ்ந்தது. அவ்வழியாக வந்த ட்ரெய்லர் லாரி இனோகாம் லாரியை மோத இரண்டுமே 20 மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்தில் விழுந்தன. அதில் தலையில் பலத்த காயமடைந்த வங்காளதேசியும் பாகிஸ்தானியரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மற்ற மூவருக்கும் காயத்திற்கு சிகிச்சை பெறுவதற்காக தெமர்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். 1987 சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அவ்விபத்து விசாரிக்கப்படுகிறது. 560 இருசக்கர வாகனத்தின் சக்கரங்களை கொண்டு தேசிய கொடி உருவாக்கம். மீண்டும் மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த மெகா ஜீனியஸ் பாலர்பள்ளி. இவ்வாண்டு மேர்டேகா தினத்தை முன்னிட்டு ஜொஹூர் மெகா ஜீனியஸ் பாலர்பள்ளியில் தேசிய தின கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடந்தேறின. நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் வகையில் பாலர்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மோகனாபால் தலைமையில் 560 மோட்டார் சைக்கிள் சக்கரங்களை கொண்டு தேசிய கொடியை உருவாக்கி மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது இப்பள்ளி. கடந்த ஆகஸ்ட் 25ஆம் தேதி 100 மாணவர்களுடன் 10 ஆசிரியர்கள் மற்றும் 150 பெற்றோர்களும் இணைந்து 21.93 மீட்டர் நீளம் கொண்ட இந்த கொடியை தயாரித்ததாக அதன் தலைமை ஆசிரியர் மோகனாம்பாள் கூறினார். ஒவ்வொரு முறையும் தேசிய தின கொண்டாட்டத்தில் புதுவிதமாக தேசிய கொடியை உருவாக்குவதை இப்பள்ளி வழக்கமாக கொண்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு அரிசியில் கோலமிட்டு, 2022ஆம் ஆண்டு 2300 தேங்காய் ஓடுகளை கொண்டும், 2023ஆம் ஆண்டு 2128 முட்டை அட்டைகளை பயன்படுத்தியும் இப்பள்ளி தேசிய கொடியை உருவாக்கியது. இதில் 2023ஆம் ஆண்டில் 76 அடி நீளம் உருவாக்கிய தேசிய கொடி முதலில் மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளதையும் அவர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். ஒவ்வொரு வருடமும் மாணவர்களுக்கு நாட்டுப்பற்றை வேரூன்ற வகைக்கும் வகையில் ஒவ்வொரு பல்வேறு கொண்டாட்டங்களும் நிகழ்ச்சிகளும் தேசிய தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் அதே சமயத்தில் இப்படி அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படும் போது பெற்றோர், மாணவர்கள் மற்றும் பள்ளிகளுக்கிடையே நல்லிணக்கத்தையும் மேம்படுத்துவதாக கூறுகிறார் மோகனாம்பாள். உணவகத்திற்கு நாய்களை கூட்டி வந்த இருவர் ஜொஹூர் பாருவில் தற்காலிகமாக மூடப்பட்ட மமாக் உணவகம். ஜொஹூர் பாரு உளுதிராம் பண்டார் செமலாங்கில் உள்ள 24 மணி நேர இந்திய முஸ்லிம் உணவகம் ஒன்றை தற்காலிகமாக மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. ஜொஹூர் பாரு மாநகர் மன்றம் அங்கு துப்புரவு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தங்களது வளர்ப்பு பிராணிகளான 2 நாய்களுடன் வந்த இருவர் உணவகத்தில் அமர்ந்து உணவுண்ணும் புகைப்படம் வைரலானதே அதற்கு காரணம். உரிமையாளர்களுக்கு அருகில் 2 நாற்காலிகளில் நாய்கள் அமர்ந்து கொண்டிருப்பதை அப்படங்களில் காண முடிந்தது. அந்த பதிவை பார்த்த நெட்டிசன்களில் பலரும் முஸ்லிம்களின் உணர்ச்சியை புரிந்து கொள்ளாமல் உணவகத்திற்கு நாய்களை கூட்டி வந்த இருவரையும் விமர்சனம் செய்து வருகின்றனர். இவ்வேளையில் வாடிக்கையாளர்கள் உணவகத்திற்கு வளர்ப்பு பிராணிகளை கொண்டு வர தாங்கள் அனுமதிப்பதாக கூறப்படுவதை மறுத்து உணவக உரிமையாளரும் உளுதிராம் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். தெமலோவில் 2 நாட்டு துப்பாக்கிகள் மற்றும் ஷாபுவுடன் 40 வயது ஆடவன் கைது. தெமலோ கம்புங் பாரு பிலாங்கியில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் 2 நாட்டு துப்பாக்கிகளுடன் போதைப்பொருள் வைத்திருந்த வேலையில்லாத ஆடவன் ஒருவன் கைது செய்யப்பட்டான். 40 வயதுடைய அந்த ஆடவனிடம் இருந்து 55 கிராம் எடையுள்ள 6500 ரிங்கிட் மதிப்பிலான ஷாபு என நம்பப்படும் போதைப் பொருட்களை காவல்துறை கைப்பற்றியுள்ளது. இரவு 11 மணி அளவில் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் அந்த ஆடவன் மீதாபெத்தமைன் போதைப் பொருளை உட்கொள்பவன் மட்டுமல்லாது முன்னதாக அந்த போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்டிருந்ததும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சீனாவில் தாய் மகனால் சர்ச்சை, விமானம் 1 மணி நேரம் தாமதம், வலைதளவாசிகள் குமுறல். சீனாவில் தனது மகனை விமானத்தில் உள்ள பயணிகளை இடையூறு செய்வதற்கும் விமானத்தின் முதல் வகுப்பு கேபினில் நுழைய விட்டதற்கும் தாய் ஒருவரை பொதுமக்கள் கடிந்து வருகின்றனர். விமானத்தில் இருக்கை மிகவும் குறுகலாக இருப்பதாக அவரது மகன் அழுத காரணத்தால் மீண்டும் இருக்கைக்கு திரும்ப வேண்டும் என்ற விமான பணிப்பெண்ணின் கோரிக்கையை அந்த தாய் அலட்சியம் செய்து முதல் வகுப்பு அறைக்குள் செல்ல அனுமதித்துள்ளார். அங்கே ஒரு இருக்கை காலியாக உள்ளது, ஏன் என் மகன் உட்காரவிடக்கூடாது என அந்த தாய் விமான பணிப்பெண்ணிடம் செய்த வாக்குவாதம் சமூக ஊடகங்களில் வைரலான காணொளியில் காண முடிகிறது. மற்ற பயணிகள் இந்த சம்பவத்தால் அதிருப்தியடைய
கோபத்தில் விமானத்தை விட்டு அவர்களை இறங்க கூறுவதையும் அந்த காணொலியில் கேட்க முடிகிறது. கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடந்தேறிய இந்த சம்பவத்தால் அந்த விமானம் 1 மணி நேரம் தாமதமாக பதிவானது. இதனிடையே இந்த தாயின் நடத்தை சீன சமூக ஊடகங்களில் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. சிறையில் நிறைய காலி இடங்கள் உள்ளன, அவர்கள் அங்கு உட்காரலாம் என்று நெட்டிசன்கள் பலர் பதிவிட்டு வருகின்றனர். குவாலஸ்லாங்கூரில் உணவு விழா தளத்தில் கடும் மழையின் போது மின்சாரம் தாக்கி பாகிஸ்தானிய ஆடவர் பலி. குவாலஸ்லாங்கூரில் பேரங்காடி ஒன்றின் பின்புறம் உணவு விழா நடைபெற்ற இடத்தில் மின்சாரம் தாக்கி பாகிஸ்தானிய ஆடவர் மரணமடைந்தார். கனமழையின் போது அவர் நண்பருடன் அங்கு நின்றது தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டதாக குவாலஸ்லாங்கூர் இடைக்கால போலீஸ் தலைவர் முகமது அபியா நோர்டின் தெரிவித்தார். மழையின் போது 32 வயதுடைய அவ்வாடவர் உணவு கூடாரம் ஒன்றின் இரும்பு கம்பியை பிடித்து நின்றிருந்தார். மின்சாரம் தாக்கி கீழே விழுந்தவரை அங்கிருந்து மேடை தூக்கி சென்றதும் முதலுதவி கொடுத்துள்ளனர். ஆனால் அங்கேயே அவரின் உயிர் பிரிந்தது. தெலங்கானாவில் ரயில் தண்டவாளத்திற்கு இடையே கால் சிக்கியது, உயிர் தப்பிய பெண். இந்தியா தெலங்கானாவில் ரயில் தண்டவாளத்திற்கு இடையே கால் சிக்கிக் கொண்ட போது சாதுரியமாக சிந்தித்து உயிர் பிழைத்த பெண்ணின் காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. ரயில் நிலையம் அருகே நடந்து சென்ற போது சம்பந்தப்பட்ட பெண்ணின் கால் தண்டவாளங்களுக்கு இடையே சிக்கிக் கொண்டது. அதே நேரத்தில் சரக்கு ரயில் ஒன்று அந்த வழியாக வேகமாக வருவதை கண்டு ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் அந்த பெண் தனது உடலை குறுக்கி தண்டவாளங்களுக்கு இடையே படுத்துக் கொண்டதால் ரயில் அவர் மீது மோதாமல் கடந்து சென்றது. பின்னர் சரக்கு ரயில் சென்றவுடன் தண்டவாளத்தில் சிக்கிய தன்னுடைய காலை பத்திரமாக அங்கிருந்து மீட்டு வெளியேறினார். டீப் ஃபேக் குரல் தெரிந்தவர்களை போல் குரலை பயன்படுத்தி பணம் பறிக்கும் நூதன திருட்டு. புதிய அறிமுகம் அல்லது நண்பரை போன்ற குரலை பயன்படுத்தி கஷ்டத்தின் காரணமாக கடன் வேண்டும் என்று கேட்கும் அழைப்புகள் தற்போது வலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது டீப் ஃபேக் பயன்படுத்தி செய்யும் மோசடி தந்திரமாகும். இதனால் பல்லாயிரக்கணக்கான ரிங்கிட்டை பலர் இழந்திருக்கின்றனர். இது தொடர்பாக குற்றவியல் மற்றும் வணிக புலனாய்வு துறையில் முறையே 26 மற்றும் 50 வயதுடைய 2 பெண்களின் புகார்கள் கிடைத்துள்ளதாக அதன் இயக்குனர் டத்தோ ஸ்ரீ ரம்லி முகமது யூசுப் தெரிவித்தார். ஒருவரிடம் கடன் வாங்கும் நோக்கத்திற்காக அவரது நண்பர் என கூறி 3000 ரிங்கிட்டும், மற்றொருவரிடம் அறிமுகமானவர் என்று 4800 ரிங்கிட்டும் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. இதேபோல தெலங்கானாவிலும் அறிமுகமானவர் என கூறி அறியப்படாத எண்ணால் 62 வயதான ஒருவர் இந்த மோசடியில் சிக்கியுள்ளார்.